செய்திகளை விரிவாக காண்போம். காரைக்காலில் இருந்து சில நாட்களுக்கு முன்பு கடலுக்கு சென்று இருந்த மீனவர்கள் தற்போது பத்திரமாக காரைக்கால் துறைமுகத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார். பார்த்திபன், மீனவர்கள் தத்தளித்து வந்த நிலையில் அவர்கள் தற்போது ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் எண்ண ஓட்டங்கள் என்ன? கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது தமிழகத்தில் வங்கக்கடலில் ஏற்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து காற்றழுத்த மண்டலமாகவே நீடித்து வருவதனால் இந்த பகுதியில் தற்பொழுது மழை குறைந்திருக்கிறது. காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்படுவதற்கு முன்பாக கடலுக்கு சென்றிருந்தனர். தற்பொழுது அந்த மீனவர்கள் படிப்படியாக கரை திரும்பி வருகிறார்கள். குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்திலிருந்து சென்ற மீனவர்கள் கோடியக்கரை, அதே போல காரைக்கால் தனியார் துறைமுகம், மல்லிப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருந்தனர். இப்போ புயல் சின்னமானது ஒரே இடத்தில் தொடர்ந்து நீடிப்பதனால் அந்த கடல் சீற்றமானது குறைந்ததனால் காரைக்கால் மீனவர்கள் தற்பொழுது இன்று நாகப்பட்டினம் காரைக்கால் துறைமுகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போல அவர்கள் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருப்பதாக நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய காரைக்கால் மீனவரிடம் அவர் குறித்து கூடுதல் தகவல் கேட்கலாம். இப்போ இந்த விசைப்படகு நீங்கள் புயல் சின்னத்துக்கு முன்னாடி போயிருக்கீங்க, இப்போ உடனடியாக கரை திரும்பியிருக்கீங்க, இது எந்த மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு இருக்குது? அதாவது 23ஆம் தேதி கடலுக்கு சென்றோம். கடலில் தொழில் பண்ணும்போது அந்த காற்று அதிகமாக இருந்தனால தொழில் சீற்றம் சரியில்லாததுனால கோடியக்கரை பக்கத்தில் தொழில் பார்த்துருந்தனால சரியான முறையில் தொழில் பார்க்க முடியல. கடல் காற்றும் பயங்கரம் இருந்தனால நாங்கள் தஞ்சை அடைகிறதுக்கு ஜெகதாப்பட்டினம், மல்லிப்பட்டினம், கோடியக்கரை நம்ம கப்பல் துறைமுகத்தில் தஞ்சம் அடைந்து ஒரு 3 நாள் அங்கேயே இருந்தோம். ஆர்பார்லேயும் கோடியக்கரை, மல்லிப்பட்டினத்தில். இப்போ அந்த காற்று கொஞ்சம் கொடுத்த பிறகு இப்போ நாங்கள் காரைக்கால் ஆர்பாருக்கு இன்றைக்கி இங்கே மீனெல்லாம் இப்போ உள்ளது விற்றுக்கிட்டு இருக்கிறோம். போட்டுகளுக்கு நிறையா நஷ்டம். இது நிறைய ஒரு காலமும் நம்மளுக்கு சந்திக்கலை. போட்டுகளுக்கு 4 லட்சம் 5 லட்சம் அளவுக்கு கடன் வர சூழ்நிலை ஆகிடுச்சு. இந்த கடத்தை எப்போ தான் நாங்கள் மீட்க போகிறோம்னு தெரில. நாங்கள் புயல் காற்று இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சால் கடலுக்கு போயிருக்க மாட்டோம். போன பிறகு தான் தெரிஞ்சு கடல் உள்ள சீற்றம். அதனால் 27ஆம் தேதி இப்போ மீனவர் இதில் ஃபிஷரிஸிலிருந்து தகவல் தெரிவித்தாங்க. உடனே நாங்கள் பஞ்சாயத்து சொன்னதுனால உடனே கரையை திரும்பி ஆர்பாரில் தஞ்சம் அடைந்து இன்றைக்கி தான் நாங்கள் காரைக்கால் துறைமுகத்துக்கு தஞ்சம் அடைஞ்சிக்கிறோம். மீன் இப்போ கோழி தீவனத்துக்கு கசாறு இறக்கி கொண்டு இருந்துட்டு இருக்கிறோம். இந்த கோழி தீவனத்துக்கான மீன்கள் இப்போ எங்கே கொண்டுட்டு போகிறீங்க? இதில் எந்த மாதிரியான உங்களுக்கு வருவாய் கிடைக்கும்? இப்போ வருவாய் கிடைக்கிறது எங்களுக்கு இந்த புலகலத்தில் சின்ன மீன் தான் கிடைக்கும். அது என்னென்னா நாகூர், பூம்புகார், இது வேதாரண்யம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அந்த மாநிலத்துக்கெல்லாம் போய் கோழி தீவனத்துக்கு அது சேல்ஸ் ஆகுது. அது இப்போ ரேட்டு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போதும் 1500 போகும். இன்றைக்கி ரேட்லாம் 1000 அளவுக்கு தான் இன்றைக்கி பாக்ஸ் எடுக்கிறாங்க. இன்றைக்கி மழையானால ஒன்றும் ரேட்டே போகாமல் இருக்குது. அதனால் நிறையா நஷ்டம். இந்த நஷ்டத்தை எப்போ தான் ஈடு கட்ட போகிறோம்னு தெரியல. எங்களுக்கு பார்த்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு நிவாரணம் அளிக்கணும். இப்போ இந்த மழைக்கால தடைக்கு நிவாரணம் வழங்கப்படுதா? புதுச்சேரி அரசு சார்பில் மீனவர்களுக்கு டீசல் மானியங்கள் உள்ளிட்டவைகள் சரியான முறையில் வழங்கப்படுதா? மழை நிவாரணத்துக்கு 3000 ரூபா அரசு போட்டாங்க. டீசல் மானியமெல்லாம் கரெக்டான முறையில் எங்களுக்கு செய்கிறாங்க. எந்த இதுவும் இல்லை. இந்த ஆர்பார் தான் சரியான முறையில் வரவங்க சரியில்லை, சொன்ன டைமுக்கு வர முடியல. அதனால் போட்டெலாம் நிறையா பாதிக்கப்படுது. லைஃப் பின்னாடி உள்ள இன்ஜின்கள் உள்ள இலை இது என்னென்னா அடித்து கட்டாகுது. அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய நஷ்டமாகுது. நாங்களும் ஒரு 5 வருஷமாக கோரிக்கை போய் பாண்டிச்சேரிக்கு கவர்மெண்ட்டு சிஎம்ஐ பார்த்து, அதுக்குள்ளே உள்துறை அமைச்சரை பார்த்து, மீன்துறை அமைச்சரை பார்த்து எல்லாம் மனுவெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த ஆர்பாருக்கு இன்னும் சரியான ஒரு முடிவு ஆகலை. ரொம்ப ஆர்பாரே ஒரு மோசமான கண்டிஷனில் இருந்து கொண்டு இருக்கிறது. தற்பொழுது கரை திரும்பி இருக்க மீனவர்கள் பல லட்சம் ரூபாய் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும், தொடர்ந்து மீனவர்களுக்கான உதவித்தொகைகளை அதிகரிக்கப்படும். குறிப்பாக காரைக்கால் துறைமுகத்தின் நுழைவு பகுதி மிகுந்த அளவில் சேதமடைந்துள்ளதால், அதாவது மண் துகர் மூடி இருப்பதனால் அந்த மண்ணை அப்புறப்படுத்தி மீனவர்கள் எளிய முறையில் ஹார்பார் உள்ள வந்து செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பத்மநாபன்.
கடல் சீற்றம் காரணமாக கடலுக்கு சென்ற மீனவர்கள் தற்போது பத்திரமாக கரை திரும்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.